வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம தமிழக அரசாங்கம் வந்து என்னென்ன ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க, அந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த டிசபிலிட்டி பர்சன் வந்து இப்போ இந்த ஸ்கீம் இருக்காமே, அந்த ஸ்கீம் இருக்காமே, இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு யாரை போயிட்டு பார்க்கணும், எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிள். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பல ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஆன்லைன் மூலியமா மட்டுமே அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டாங்க. எப்போ வந்து இ சேவை நம்ம தமிழ்நாட்டுல இ சேவை அப்படிங்கிறது லான்ச் ஆச்சோ அதுல இருந்து பலதரப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து ஆன்லைன் மூலியமாக மட்டுமே வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டிசபிலிட்டி பர்சனா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான அந்த பென்ஷனா இருக்கட்டும், அவங்களுக்கு உண்டான அந்த ஊக்கத்தொகையா இருக்கட்டும், அவங்களுக்கு உண்டான அந்த ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், ஸ்டைஃபண்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆன்லைன் மூலியமாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் கூட முதற்கொண்டு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும், அது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போறேன். கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வந்து டிசபிலிட்டி பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனல்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பேஜ்ல நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறோம். லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நம்ம வந்து ஆக்டிவ்ல இருக்கும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபர்தரா வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும், எங்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அதுல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கான டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபைன். ஆக்சுவலா வந்து இந்த டிசபிலிட்டி பர்சன் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் எல்லாம் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணி நிறைய பயனாளிகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து இதை பத்தி ஒரு சரியான ஒரு எஜுகேட் இல்லை அப்படிங்கறத சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஆள் சொல்லிதான் ஒன்னொன்னு வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம சோசியல் மீடியால இருக்கிறோம், யூடியூப்ல இருக்கிறதுனால யூடியூப்ல என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் இருந்தாலும் அதை தாண்டி கெட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கதான் செய்யுது. பட் நம்ம சைட்ல இருந்து நல்ல விஷயத்த மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி தெரியாத நபர்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க டிசபிலிட்டி பர்சனா இருக்கக்கூடிய பர்சனா இருக்கீங்க அப்படின்னா இ சேவையில என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வந்து இ சேவை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் டிசபிலிட்டி பர்சன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தனியாவே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி சமூக நலத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு நலத்துறை வந்து இருக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நலத்துறை அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள வந்து போகும். டிசபிலிட்டி வெல்ஃபேர்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்னென்ன சர்வீசஸ்க்கு நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது மேரேஜ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜுக்கு உண்டான அந்த ஊக்கத்தொகை, உதவித்தொகைக்கு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் சப்போர்ட், அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே அவங்க ஃபேமிலியில இல்ல, அவங்க வந்து ஆதரவற்றவரா இருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான அந்த ஸ்கீம்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்ளிகேட் ஃபார் ஸ்காலர்ஷிப், இந்த ஸ்கூல் காலேஜ் தான் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசபிலிட்டி பர்சனா இருக்காங்க, பார்வை குறைபாடா இருக்காங்க, கையிலேயோ காலையோ ஏதாச்சும் வந்து இத்தனை பர்சன்டேஜ் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து குறைபாடா இருக்கு அப்படின்னா அவங்க ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு ஸ்கீம்ஸுமே இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்ளிகன்ஸ் ஃபார் அசிஸ்டிவ் டிவைஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸுமே நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது லோன் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கடனே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க லைக் வந்து பிசினஸ் லோனா இருந்தாலும் சரி, மற்றபடி வீடு கட்டுறதுக்கு அதுக்கு உண்டான லோன்ஸ்மே இதுல வந்து கொடுக்குறாங்க, ஆஃபர் பண்றாங்க. நீங்க டிசபிலிட்டி பர்சனா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா மஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. சரிங்களா? இந்த ஸ்கீம்ஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு உண்டான அந்த பெனிஃபிட்டை நீங்க வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனுப்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா வருவாய்த்துறைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த வருவாய்த்துறை மூலியமா வந்து டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து பென்ஷன் அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க. இப்ப எப்படி லைக் வந்து ஓஐபி பென்ஷனா இருக்கட்டும், விடோ பென்ஷனா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் உமன் பென்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அன்மேரிட் உமன்ஸ் கேஸ் பென்ஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி பென்ஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பென்ஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே பென்ஷன் அப்படிங்கறத வந்து கொடுக்கதான் செய்யறாங்க நம்ம கவர்மெண்ட். சரிங்களா?
இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய 30-40 வயசுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏஜ் பீப்புளா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இசேவையை லாகின் பண்ணி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு 206ங்கிற அந்த கோட யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ஏபிள் பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லயே நீங்க வந்து போட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம், இல்ல போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு பேசிக்கா வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, யாரு பேர்ல வந்து அப்ளை பண்றீங்களோ அவங்க போட்டோ, அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்க ஃபேமிலியோட ரேஷன் கார்டு, நேஷனல் டிசபிலிட்டி ஐடி கார்டு, அதாவது யூஐடி கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டை நீங்க வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் சர்டிபிகேட், டாக்டர் கிட்ட நீங்க வந்து சைன் பண்ணி வாங்குற அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக், அடிஷனலா ஏதாச்சும் வந்து ஐடி ப்ரூஃப்காக வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடியோ, பாஸ்போர்ட்டோ இல்ல பேன் கார்டு ரிலேட்டடா ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே போதும். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்களே கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்க நேரஸ்டா இருக்கக்கூடிய இசேவையில போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்காக நீங்க எங்கேயும் அலைஞ்சு தாலுகா ஆபீஸ்க்கோ இல்ல மத்தபடி ஆர்டிஓ ஆபீஸ்க்கோ நீங்க வந்து கலெக்டரேட்டுக்கோ போய் அலையணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. இது எல்லாமே வந்து ஆன்லைன்லயே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இந்த ப்ராசஸ் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் வந்து இருக்குது. மஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. நீங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த லோன்ஸ்க்கு சொல்லியிருக்கீங்க, ஸ்டைஃபண்டுக்கு சொல்லியிருக்கீங்க, பென்ஷனுக்கு இது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இந்த பஸ் பாஸ் நாங்க வந்து எப்படி எடுக்கிறது? ஏன்னா நாங்க வந்து பஸ்ல வந்து டிராவல் பண்றோம், ஃபுல் பேமெண்ட் பே பண்ணி தான் நாங்க வந்து டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கேக்குறீங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இசேவையில ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிஎன்எஸ்டிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளார வந்து போகும். இந்த இடத்துல வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா டிஎன்எஸ் 401 அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பஸ் பாஸ் ஃபார் டிசபிலிட்டி பர்சன், மென்டலி இருக்கக்கூடியவங்க, விஷன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த பஸ் பாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பஸ் பாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்து நீங்க வந்து டவுன் பஸ், ரூட் பஸ் இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து பஸ் பாஸ் மூலியமா வந்து டிராவல் வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எப்பயும் போல உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க போட்டோ, கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய போனோஃபைட் சர்டிபிகேட்ஸ், அதாவது நீங்க வந்து எந்த ஸ்கூல் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல், காலேஜ் அப்படின்னா வந்து இன்ஸ்டியூட் படிக்கிறீங்கன்னா அதுக்கான போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷனாலிட்டி, ஸ்டேட் ஐடி கார்டு வந்து கண்டிப்பா தேவைப்படும். அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ரெசிடென்டல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து தேவைப்படும். இது எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கட்டணமில்லா பேருந்து அட்டைக்கு நீங்க ஆன்லைன் மூலியமாவே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறது தெளிவா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வசதியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. நான் ஏன் அடிக்கடி இந்த வீடியோலயே ஷேர் பண்றேன்னு சொல்றேன்னா, நம்ம நார்மலான பீப்புள் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி நம்ம உழைச்சு சம்பாரிச்சு நம்ம வந்து போய்க்கிறோம். பட் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறவங்க வந்து நம்மளால அவங்களுக்கு வந்து முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன்னா வந்து நமக்கு உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கைகால் இருக்கிறவங்க ஒர்க்குக்கு போகாம வீட்டுல இருந்தாலும் நிறைய யங்ஸ்டரா இருக்கட்டும், நிறைய ஏஜ் பீப்புளா இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அவங்க வந்து உழைச்சி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியை. அதுல இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேட்டஸா போடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நான் சோசியல் மீடியால ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமீடியட்டா செக் அவுட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.